எம்ஜிஆர் சுடப்பட்டது ஏன்? அதிர்ச்சி தகவல். 1967 ஜனவரி 12 மாலை சுமார் 5 மணி எம்.ஆர். ராதாவும் தயாரிப்பாளர் கே.என். வாசுவும் எம்ஜிஆரின் மணப்பாக்கம் தோட்டத்திற்கு சென்றனர். தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்த எம்ஜிஆர் அப்போதுதான் வீட்டுக்கு திரும்பியிருந்தார். வரவேற்பறையில் ராதாவும் வாசுவும் உட்கார்ந்திருந்தார்கள். அறையில் வேறு யாரும் இல்லை. திடீரென துப்பாக்கி சத்தம் ஓங்கி ஒலித்தது. தன் இடது கையால் இடது காது பகுதியை பிடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து தடுமாறி வெளியே வந்தார் எம்ஜிஆர். அவரின் காது பகுதியில் ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. தனது காரில் ஏறினார். அவரது டிரைவர் மாணிக்கம் காரை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியை நோக்கி செல்லினார். சிறிது நேரத்தில் ராதாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தார். அவரது நெற்றிப்பொட்டிலும் தோளிலும் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. வாசுவின் காரில் ராதாவும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தன்னை எம்ஜிஆர் சுட்டுவிட்டதாக காரில் இருந்தபடியே சப் இன்ஸ்பெக்டர் தல்வாரிடம் புகார் அளித்தார் ராதா. தமிழகமே பதட்டத்தில் இருந்தது. மருத்துவமனை முன்பு கட்டுக்கடங்கா கண்ணீர் கூட்டம். அதனை காமராஜரின் கார் தாக்கப்பட்டது. மருத்துவமனையில் ராதாவுக்கு எம்ஜிஆருக்கும் முதலுதவி